ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ரைஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். அதுவும் கிட்ஸை அவாய்ட் பண்ணுற ஒரு வெஜிடபிள்ஸ் வச்சு தான் இன்றைக்கி ஒரு ரைஸ் பண்ண போகிறோம். வித்தவுட் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரீவியஸ் ஷார்ட்ஸ்லலாம் பார்த்துருந்தீங்கன்னா நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இங்கே மார்க்கெட் அவ்வளோவா இல்லைன்ட்டு. முன்னாடி இருந்தது, நாங்கள் இங்கே 3 இயர்ஸ் ஆச்சு வந்து. முன்னாடி இருந்தது, நான் ஒரு தடவை போயிருக்கேன். பக்கத்துலேயே தான் வாங்குறது, மார்க்கெட்டுக்கு ஒரு தடவை தான் போயிருக்கோம். ஸோ அப்போது 2-3 ஷாப் இருந்தது, கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஸோ நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி சில வெஜிடபிள்ஸ் எல்லாமே இங்கேயும் கிடைக்கிற மாதிரி இருந்தது. லேட்டர் அங்கே ரயில்வே ஸ்டேஷன் நியரில் இருக்கிறதுனால அங்கே கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் மார்க்கெட்டை வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க பிளேஸில் அதை மாற்றிக்கிட்டாங்க, சின்ன சின்ன ஸ்டாலாக. ஸோ அதனால் மார்க்கெட்டில் ஒரே ஒரு ஷாப் தான் இருக்குது இப்போது. இங்கேயுமே இந்த வாழைக்காய் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும். மோஸ்ட்லி இங்கே கோங்கரா இருக்கும், அப்புறம் கோவக்காய் இருக்கும், இங்கே தொண்டைக்காயின்னு சொல்லுவாங்க கோவக்காவை. அந்த மாதிரிலாம் இங்கே நிறையவே கிடைக்கும். அப்புறம் கேரட்டு, பீன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பெருசாக இருக்கும். அப்புறம் சில்லிஸ் இந்த மாதிரி தான் கிடைக்கும். அப்புறம் ரேண்டமாக பார்த்தீங்கன்னா அந்த முட்டைக்கோஸ்லலாம் அந்த வயலட் கலர் இருக்கும் இல்லையா, அந்த கேபேஜ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இங்கே கிடைக்கிது இப்போதைக்கு. சுரக்காய், பீர்க்கங்காயுமே எப்போமாவது தான் கிடைக்கும். அதுவும் சொல்லி வச்சுருந்தேன்னா எடுத்து வைப்பாங்க. பட் ரெகுலராக நம்ம போய் வாங்க மாட்டோம் இல்லையா, ஸோ அதனால் சொல்லி வைக்கிறதும் கிடையாது. ஸோ இருக்கிற காய்கறிகள் மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. இதில் இன்றைக்கி ட்ரம் ஸ்டிக் வச்சு தான் நம்ம ஒரு ரைஸ் ஐட்டம் மாதிரி பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைம் பண்ணி கொடுக்குறேன். டுகுக்கும் சாப்பிடுவானா என்னன்னு தெரியல. மோஸ்ட்லி இந்த ட்ரம் ஸ்டிக் எல்லாமே குழந்தைங்க, அதுவும் ஒரு 2 to 3 ஏஜில் இருக்கிறவங்கலாம் சாப்பிட மாட்டாங்க. டேரெக்டாக அவங்க சாப்பிடவும் தெரியாது. ஸோ அதனால் அதில் இருக்கிற ஃப்ளஷ் மட்டும் நம்ம பாயில் பண்ணி அதில் இருக்கிற ஃப்ளஷ் மட்டும் எடுத்து நம்ம அதை ரைஸில் மிக்ஸ் பண்ணி தரலாம். ஸோ அதுதான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுட்டேன், சில பீசஸ் மட்டும் பெருசாக இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சமாக மட்டும் எடுத்து பண்ணியிருக்கேன். இதில் நடுவில் இருக்கிற அந்த சீடு, அதுக்கப்புறம் அந்த ஃப்ளஷ், இதெல்லாம் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா அது வழுக்கிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். பட் ஈஸியாகவே எடுத்துடலாம். பெரிய பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரா ரைஸ் பண்ணுற மாதிரி தான் கொஞ்சமாக மஸ்டர்ட் சீட்ஸ், அதுக்கப்புறம் சின்ன சீரகம் இருந்தால் அது ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ளேவருக்காக பெரிய சீரகமும் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே நம்ம பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ளஷ், முருங்கைக்காயில் இருக்கிற ஃப்ளஷ், அதையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டேட் பண்ணணும். ஆல்ரெடி அந்த ட்ரம் ஸ்டிக் எல்லாமே நம்ம பாயில் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப நேரம் சாட்டேட் பண்ண தேவையில்லை. ஓரளவுக்கு சாட்டேட் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு ரைஸையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக பெருங்காயம், நீங்கள் ரைஸ்லேயே சால்ட் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் ஆட் பண்ண வேணாம். நான் அதில் கொஞ்சம் தான் ஆட் பண்ணுவேன். ஸோ அதனால் இதுலேயும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி அவனோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன் சால்ட்டு. இதில் வேணும்னா பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பெப்பர் எதுவுமே ஆட் பண்ணல. ஃபஸ்ட் டைம் கொடுக்குறதுனால கொஞ்சம் காரம் எல்லாமே கொடுக்கலான்ட்டு. ரொம்பவே சிம்பிள், வெறும் ட்ரம் ஸ்டிக் அதுக்கப்புறம் ஜீரா இருந்தாலே போதும். ஈஸியான ஹெல்த்தியான ட்ரம் ஸ்டிக் ஜீரா ரைஸ் பண்ணிடலாம். டுகுமே லைக் பண்ணி சாப்பிட்டான். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவன் ட்ரம் ஸ்டிக் பிடிக்காத கிட்ஸ் கூட இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. இது லைக் அந்த பிளைன் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.